Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி யூசுவலான சிக்கன் ரெசிபி மாதிரி இல்லாம கொஞ்சம் மலாய் ஸ்டைல்ல பண்ணக்கூடிய ரொம்ப சாஃப்டான ஜூசி மலாய் சிக்கன் டிக்கா ரெசிபி வித் வினிகர்ட் ஆனியன்ஸ் அண்ட் மின்ட் சட்னி. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 கப் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஹங்கர்ட். இது வந்து வாட்டர் கண்டென்ட் கம்ப்ளீட்டா இருக்காது. நீங்க வேணும்னா தயிர் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஒரு விஸ்க் இல்லனா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க க்ரீமி ஆகிற வரைக்கும். இது நல்லா க்ரீமியா இருந்தா சிக்கன் நல்லா மேரினேட் ஆகும், அதுக்காக தான். இப்போ நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. அடுத்து இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. நான் கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 பொடியை நறுக்கியிருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன். கேஷ்யூ பவுடர் இல்லைனா கேஷ்யூ பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரிச்சா இருக்கு ஆட் பண்ணீங்கன்னா. அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஒன்ஸ் நீங்க வந்து சால்ட் அண்ட் ஸ்பைஸ் செக் பண்ணிட்டு நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்பைஸ் பத்தல அப்படின்னா கிரீன் சில்லி சாஸ் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதெல்லாம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா போன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது மினிமம் 30 மினிட்ஸ் நீங்க மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அவ்வளவுதான், இப்போ நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்ஸ் கடையில் விற்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஒன்னொன்னா ஸ்கியூ பண்ணிக்கிறேன். ஸ்டிக்ல ரொம்ப ஸ்கியூ பண்ண வேணாம், நீங்க திருப்பி போறப்ப கஷ்டமா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 5 to 6 மட்டும் வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். நீங்க வேணும்னா அனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் கூட நீங்க மேரினேட் பண்ணிட்டு ஸ்கியூ பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் சிக்கனை மட்டும் தான் ஸ்கியூ பண்றேன். அவ்வளவுதான், இப்போ நான் ஸ்கியூ பண்ணி முடிச்சிட்டேன். மேலே கொஞ்சம் மலாய் பேட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம ஸ்கியூ பண்றப்போ மசாலாம் கொஞ்சம் போயிருக்கும், அதுக்காக. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா ஸ்கியூவர்ஸ்க்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன்லாம் நீங்க ஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் பேட்டர் கொஞ்சம் ரிமைனிங் இருந்தது அப்படின்னா நீங்க இதுலேயே பன்னீர், ப்ராக்கலி, காலிஃப்ளவர் கூட வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நான் எல்லா ஸ்கியூவர்ஸுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து இதை நம்ம கிரில் பண்ணிக்கலாம். கிரில் பண்றதுக்கு எதர் நீங்க தவா இல்லைன்னா கிரில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஆயில் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க, எல்லா பக்கமும் நல்லா ஈவனா. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கியூ பண்ணி வச்சிருக்கிறத ஒன்னொன்னா அப்படியே அடுக்கிடுங்க. சிக்கன் குக் ஆகிறதுக்கு யூஸ்வலா 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம அப்பப்போ திருப்பி போட்டு குக் பண்ணிக்கணும். இப்போ எல்லா ஸ்கியூவர்ஸும் வச்சுட்டேன். நீங்க வேணும்னா கொஞ்சம் மலாய் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நான் பேட்டர் ஆட் பண்ணிட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிறேன். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% குக் ஆயிடுச்சு. ஒன்றுனா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறப்ப சிக்கன் எதுவும் பிஞ்சு போகாத மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மூடி போட்டு இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் நம்ம வினிகர் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் 1 நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்லைசஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா பிரிச்சு விட்டுருங்க, இந்த மாதிரி. அடுத்து இதை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் வினிகர் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இதுல சால்ட் ஆட் பண்றேன். சால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா இதுல ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 10 மினிட்ஸ் நல்லா வினிகர்ல சோக் ஆகட்டும். அவ்வளோதான், வினிகர் ஆனியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்றேன். சிக்கன் பர்ஃபெக்டா குக் ஆயிடுச்சு அந்த பக்கம். நீங்க வேணும்னா கொஞ்சம் ஆயில் பிரஷ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா சிக்கன்ல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரீடைன் ஆகிறதுக்கு, ட்ரை ஆகாம இருக்கணும் சிக்கன், அதுக்காக.
இப்போ நான் திருப்பி போட்டுடுறேன். சிக்கன் இந்த பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த பக்கம் குக் ஆனால் போதும். 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் அந்த பக்கம். ஒன்ஸ் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுங்க ஸ்கியூவர்ஸ் எல்லாத்தையும். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்கள் அப்பப்போ சிக்கன் மேலே ஆயிலில் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், சிக்கன் ஜூஸியாக இருக்கும். லெமனை ஸ்லைஸஸாவோ வெஜ்ஜஸாவோ கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வினிகர் ஆனியன்ஸ் அண்ட் மின்ட் சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மின்ட் சட்னி ரெசிபிக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பர் ஈஸி யம்மி மலாய் சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.